ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ஹேருக்கு நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஹேர் கேர் தான் இது. நான் ஒரு 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவேன். இது வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆளி விதை சொல்லுவாங்க. இது சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னா நாட்டு மருந்து கடை அதிலலாம் கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் 50 grams எடுத்திருக்கேன். உங்களுடைய ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நாங்கள் 2 பேர் போடுறதுக்காக 50 grams எடுத்திருக்கேன். அதில் 3 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணணும். இது நல்லா பாயில் ஆகி வரும். ஒயிட் கலரில் நல்லா நுரையாக வரும். நல்லா வந்து திக்காகிட்டே ஜெல் மாதிரி திக்காகிட்டே வரும். எக் ஒயிட்டோட கன்சிஸ்டன்சி வரும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அதை வந்து ஃபில்டர் பண்ணிடணும். ஒரு ஸ்டீல் ஃபில்டரில் வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. சூடாக இருக்கும், இல்லைனா நீங்கள் கிளாத்தில் கூட பண்ணலாம், ஆனால் சூடாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இது நீங்கள் வந்து இமீடியட்டாக ஃபில்டர் பண்ணணும். அது நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது வந்து அந்த ஹீட்டு குறைய குறைய திக்காகிட்டே வரும். அப்புறம் உங்களால் ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் ஃபில்டர் பண்ணிட்டேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது. இது கூல் டவுன் ஆக ஆக நல்லா திக்கு ஜெல்லாக வரும். நான் இது கூட வந்து விட்டமின் இ ஆயில் வந்து 2 capsule எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். கோகோனட் ஆயில், உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஹேருக்கு மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கும் போடலாம். நல்லா ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். நான் ஸ்டிக்கி, க்ரீஸியாக இருக்காது, ஆயிலி ஃபீல்லாம் இருக்காது, எந்த ஸ்மெல்லும் இருக்காது. நீங்கள் அதை வாஷ் பண்ண கூட இல்லை, அது அப்படியே அப்சர்வ் ஆகிடும், ட்ரை ஆகிடும். உங்களுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது. இவ்வளோ தான், இந்த ஜெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா திக்காகிடுச்சு, இன்னும் கூட திக்காகும். ஸோ இது நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ மசாஜ் பண்ணுறோமோ நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் ஆகும், நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். இந்த குட்டி குட்டி ஹேர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா க்ரோ ஆகும். ஹேரை வந்து நீங்கள் வந்து நார்மலாகவே ட்ரை பண்ண விட்டுருங்க. ட்ரையர்லாம் போடாதீங்க, அது வந்து ரொம்ப ஃப்ரிஸியாகிடும். ஸோ நாங்கள் வந்து முடிச்சுட்டு விளக்கெலாம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு டே வந்து இது வந்து நெக்ஸ்ட் டே ஆன விலாகு. எங்களுக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கி வந்து சரியான மழை. பெரியபாளையம் டெம்பிள் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக தண்ணி நிற்குது. இந்த தண்ணியில் தான் போக போகிறோம். வாங்க போகலாம். இந்த மாதிரி ரெய்னி டைமில் தான் எங்களுக்கு ஒர்க்கு கம்மியாக இருக்கும். ஸோ ஃபேமிலியோடு இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறதுலாம் அப்போ தான் பிளான் பண்ணிப்போம். பெரியபாளையம் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள், மோஸ்ட் பவர்ஃபுல் டெம்பிள்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த பேர் நீங்கள் ஆல்ரெடி வந்திருப்பீங்க. வராதவங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு வாட்டி வாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்போவே கொடுக்கறதுக்கான சக்தி வந்து இந்த டெம்பிளில் இருக்கிற பவானி அம்மனுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது வந்து உங்களோட வேண்டுதலை கொடுத்துட்டு போங்க. இங்கே வந்து நிறையா வேண்டுதல்லாம் இருக்கும். ஆடி மாதம் வந்தீங்கன்னா உங்களால் நகரக்கூட முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். மூவ் கூட பண்ண முடியாது. நாங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக தரிசனம் ப்ளஸ் அன்னதானமும் எங்களுக்கு கிடச்சிருந்தது. நாங்கள் நல்ல பசியில் தான் ஆல்ரெடி போயிருந்தோம். போன டைமுக்கு அவங்களே கூப்பிட்டு அன்னதானமும் கொடுத்தாங்க. ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அன்றைக்கு. நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்துடுவோம். சின்ன வயசுலேருந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இவ்வளோ எம்டியாக வந்து பார்க்குறது கொஞ்சம் ரேர் தான். நீங்களும் வந்து உங்களுடைய வேண்டுதலை இந்த வீடியோவில் இந்த கோபுர தரிசனத்தோடு வச்சுருங்க. உங்களுடைய வேண்டுதலும் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் கேட்ட காரியம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு என்னுடைய ப்ரேயர்ஸும் விஷஸும். நாங்கள் கிளம்பிட்டோம். நல்ல மழை இங்கேயும்.
இங்கேருந்து நாங்கள் ஒரு 2-3 ஹார்ஸ் போகணும் வீட்டுக்கு. அப்படியே மழையிலேயே தான் போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ.